வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் டிஎன்பிசி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு அரசு பாடநூலில் இருந்து 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் இவிஎஸ் பருவம் 2 அலகு 2 பாடம் தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு. பாடம் முழுவதும் அனைத்து வரிகளையும் உள்ளடக்கியது. மொத்தம் 110 கேள்விகள் மற்றும் பதில்கள் உள்ளடங்கியது. மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கும் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் தேர்வர்கள் அனைவரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். மேலும் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு இவிஎஸ் மற்றும் கற்கும் குழந்தை பாடங்களுக்கு பிளேலிஸ்ட் தனித்தனியாக கிரியேட் செய்யப்பட்டுள்ளது. பாட லிங்கும் தனித்தனியாக கிரியேட் செய்யப்பட்டு டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் பின் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பெற்றுக்கொள்ளவும். நன்றி, வணக்கம். வாங்க பாடத்துக்குள்ள போலாம். கொஸ்டின் 1. இந்தியாவின் தென் பகுதியில் அமைந்துள்ள 11வது மிகப்பெரிய மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்த கொஸ்டின் 2. தமிழ்நாட்டின் வடக்கு எல்லையில் அமைந்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆந்திரா. அடுத்த கொஸ்டின் 3. தமிழ்நாட்டின் வடமேற்கு எல்லையில் அமைந்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் கர்நாடகா. அடுத்த கொஸ்டின் 4. தமிழ்நாட்டின் மேற்கு எல்லையில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் கேரளா. அடுத்த கொஸ்டின் 5. தமிழ்நாட்டின் தெற்கு எல்லையில் உள்ள கடல் எது? ஆன்சர் இந்திய பெருங்கடல். அடுத்த கொஸ்டின் 6. தமிழ்நாட்டின் கிழக்கு எல்லையில் உள்ள கடல் எது? ஆன்சர் வங்காள விரிகுடா. அடுத்த கொஸ்டின் 7. இந்தியாவின் தென் முனை எது? ஆன்சர் கன்னியாகுமரி. அடுத்த கொஸ்டின் 8. முக்கடல் சங்கமிக்கும் இடம் எது? ஆன்சர் கன்னியாகுமரி. அடுத்த கொஸ்டின் 9. கன்னியாகுமரியில் சங்கமிக்கும் கடல்கள் எவை எவை? ஆன்சர் வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல் ஆகும். அடுத்த கொஸ்டின் 10. தமிழ்நாட்டின் வட எல்லையில் சென்னைக்கு அருகில் உள்ள ஏரி எது? ஆன்சர் பழவேற்காடு. அடுத்த கொஸ்டின் 11. 2018ஆம் ஆண்டுபடி தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் எத்தனை? ஆன்சர் 32 மாவட்டங்கள். அடுத்த கொஸ்டின் 12. 2019ஆம் ஆண்டு உருவாகிய புதிய மாவட்டங்கள் எவை எவை? ஆன்சர் தென்காசி, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை. மொத்தம் 38 மாவட்டங்கள். அடுத்த கொஸ்டின் 13. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஒடிசா மற்றும் லட்சத்தீவுகள் ஆகியவை சேர்ந்து எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் மதராஸ் மாகாணம். அடுத்த கொஸ்டின் 14. 1953ஆம் ஆண்டு தெலுங்கு பேசும் பகுதி எந்த மாநிலமாக மாறியது? ஆன்சர் ஆந்திர பிரதேசம். அடுத்த கொஸ்டின் 15. தெலுங்கு பேசும் பகுதி ஆந்திர பிரதேசமாக மாறியது எந்த ஆண்டு? ஆன்சர் 1953ஆம் ஆண்டு. அடுத்த கொஸ்டின் 16. கன்னட மொழி பேசும் பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் மைசூர். அடுத்த கொஸ்டின் 17. மலையாளம் பேசப்படும் பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் கேரளா. அடுத்த கொஸ்டின் 18. தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின் 19. மலைகள், சமவெளிகள், பீடபூமிகள் மற்றும் கடற்கரை எனப்படுபவை என்ன? ஆன்சர் தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு ஆகும். அடுத்த கொஸ்டின் 20. குன்றுகளை விட பெரியதும் உயர்ந்ததும் என்ன நிலப்பரப்பு? ஆன்சர் மலைகள். அடுத்த கொஸ்டின் 21. 2 மலை தொடர்களை கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்த கொஸ்டின் 22. தமிழ்நாட்டில் உள்ள மலைத்தொடர்கள் எவை எவை? ஆன்சர் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை ஆகும். அடுத்த கொஸ்டின் 23. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை சந்திக்கும் மலைத்தொடர் எது? ஆன்சர் தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி மலைத்தொடர். அடுத்த கொஸ்டின் 24. நீலகிரி மலைத்தொடரின் உயர்ந்த சிகரம் எது? ஆன்சர் தொட்டபெட்டா. அடுத்த கொஸ்டின் 25. தமிழகத்தில் உள்ள மலை வாழிடங்கள் எவை எவை?
ஆன்சர் உதகமண்டலம், கொடைக்கானல், கொல்லிமலை, கோத்தகிரி மற்றும் ஏற்காடு. அடுத்த கொஸ்டின் 26. கூற்று: மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் போதிய மழை பொழிவை பெறுவது இல்லை. ஆன்சர் கூற்று சரி. அடுத்த கொஸ்டின் 27. மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் பயிரிடப்படுபவை எவை எவை? ஆன்சர் தேயிலை, காபி மற்றும் வாசனை பொருட்கள். அடுத்த கொஸ்டின் 28. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள சரணாலயங்கள் எவை எவை? ஆன்சர் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் மற்றும் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம். அடுத்து கொஸ்டின் 29. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தேசிய பூங்கா எங்குள்ளது? ஆன்சர் ஆனைமலை, ஆனைமலையில் உள்ளது. அடுத்து கொஸ்டின் 30. குறிஞ்சி செடி எவ்வகை செடியை சார்ந்தது? ஆன்சர் புதர் செடி, புதர் செடியை சார்ந்தது. அடுத்து கொஸ்டின் 31. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலரும் மலர் எது? ஆன்சர் குறிஞ்சி மலர். அடுத்த கொஸ்டின் 32. கடல் மட்டத்தில் இருந்து உயர்ந்த தட்டையான நிலப்பகுதியை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் பீடபூமி. அடுத்த கொஸ்டின் 33. தமிழ்நாட்டில் எத்தனை பீடபூமிகள் உள்ளன? ஆன்சர் 3 பீடபூமிகள் உள்ளன. அடுத்த கொஸ்டின் 34. தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமிகள் எவை எவை? ஆன்சர் 1 பாரா மகால் பீடபூமி, 2 கோயமுத்தூர் பீடபூமி, 3 மதுரை பீடபூமி. அடுத்த கொஸ்டின் 35. பீடபூமிகளுக்கு இடையே உள்ளவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் மலை குன்றுகள். அடுத்த கொஸ்டின் 36. சென்னிமலை குன்று எங்கு உள்ளது? ஆன்சர் ஈரோடு. கொஸ்டின் 37. கடல் மட்டத்தில் இருந்து சற்றே உயர்ந்த நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சமவெளி. அடுத்த கொஸ்டின் 38. தமிழ்நாட்டில் உள்ள சமவெளிகள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. அடுத்த கொஸ்டின் 39. தமிழ்நாட்டில் உள்ள சமவெளிகள் எவை எவை? ஆன்சர் 1 ஆற்று சமவெளி, 2 கடற்கரை சமவெளி. அடுத்த கொஸ்டின் 40. வடக்கு சமவெளிகள் எவை எவை? ஆன்சர் பாலாறு, செய்யாறு, தென்பண்ணை மற்றும் வெள்ளாறு. அடுத்த கொஸ்டின் 41. மத்திய ஆற்று சமவெளிகள் எவை எவை? ஆன்சர் காவிரி மற்றும் கிளை ஆறுகள். அடுத்த கொஸ்டின் 42. தெற்கு சமவெளிகளை உருவாக்கும் ஆறுகள் எவை எவை? ஆன்சர் வைகை ஆறு மற்றும் தாமிரபரணி ஆறு. அடுத்த கொஸ்டின் 43. பாலாற்றின் கிளை ஆறு எது? ஆன்சர் செய்யாறு. அடுத்த கொஸ்டின் 44. பருவகால ஆறு என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் செய்யாறு. அடுத்த கொஸ்டின் 45. செய்யாறு அல்லது பருவகால ஆறு எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் திருவண்ணாமலை. அடுத்த கொஸ்டின் 46. தமிழக கடற்கரை சமவெளியின் வேறு பெயர் என்ன? ஆன்சர் சோழமண்டல கடற்கரை சமவெளி. அடுத்த கொஸ்டின் 47. சோழமண்டல கடற்கரை சமவெளி எங்கு தொடங்கி எங்கு வரை பறந்து விரிந்துள்ளது? ஆன்சர் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை. அடுத்த கொஸ்டின் 48. கடல் அல்லது பெருங்கடல்களின் கரையோரமாக காணப்படும் நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கடற்கரை. அடுத்த கொஸ்டின் 49. இந்தியாவிலேயே 3வது நீளமான கடற்கரை எங்கு உள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு, சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ளது. அடுத்த கொஸ்டின் 50. மன்னார் வளைகுடாவையும் பாக் நீர் சந்தியையும் பிரிப்பது எது? ஆன்சர் பாம்பன் தீவு, ராமநாதபுரம். அடுத்த கொஸ்டின் 51. உலகிலேயே 2வது மிக நீளமான நகர்ப்புற கடற்கரை எது? ஆன்சர் மெரினா கடற்கரை, தமிழ்நாடு. அடுத்த கொஸ்டின் 52. தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதியில் உள்ள மாவட்டங்கள் எத்தனை? ஆன்சர் 14 மாவட்டங்கள். அடுத்த கொஸ்டின் 53. அழகிற்கு பெயர் பெற்ற கடற்கரை எது? ஆன்சர் ராமேஸ்வரம் கடற்கரை. அடுத்த கொஸ்டின் 54. சூரிய உதயம் மற்றும் சூரியன் மறைவிற்கு பெயர் பெற்ற கடற்கரை எது?
ஆன்சர் கன்னியாகுமரி கடற்கரை. அடுத்த கொஸ்டின் 55. சோழமண்டல கடற்கரையில் உள்ள கடற்கரை எது? ஆன்சர் மெரினா கடற்கரை. அடுத்த கொஸ்டின் 56. மெரினாவிற்கு அடுத்து இரண்டாவது நீளமான கடற்கரை எது? ஆன்சர் வெள்ளி கடற்கரை. கொஸ்டின் 57. இந்தியாவில் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள கடற்கரை எது? ஆன்சர் வெள்ளி கடற்கரை. அடுத்த கொஸ்டின் 58. கடலூரில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடற்கரை எது? ஆன்சர் வெள்ளி கடற்கரை. அடுத்த கொஸ்டின் 59. இந்தியாவில் முதல் கடற்பாலம் எது? ஆன்சர் ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் பாலம். அடுத்த கொஸ்டின் 60. பாம்பன் பாலம் எந்த ஆண்டு திறக்கப்பட்டது? ஆன்சர் 1914 ஆண்டு திறக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் 61. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த அருவிகள் எத்தனை? ஆன்சர் ஏறத்தாழ 27 அருவிகள் உள்ளன. அடுத்த கொஸ்டின் 62. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அருவி எது? ஆன்சர் தலையாறு அருவி. அடுத்த கொஸ்டின் 63. தமிழகத்தில் உள்ள அருவிகளில் முதன்மையானது எது? ஆன்சர் தலையாறு அருவி. அடுத்த கொஸ்டின் 64. இந்தியாவில் 6வது உயரமான அருவி எது? ஆன்சர் தலையாறு அருவி. அடுத்த கொஸ்டின் 65. குற்றால அருவி எங்குள்ளது? ஆன்சர் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ளது. அடுத்த கொஸ்டின் 66. மேற்கு தொடர்ச்சி மலையில் பாயும் ஆறு எது? ஆன்சர் சிற்றாறு. அடுத்த கொஸ்டின் 67. சிற்றாற்றின் மீது அமைந்துள்ள அருவி எது? ஆன்சர் குற்றாலம் அருவி. அடுத்து 68. குற்றாலத்தில் உள்ள அருவிகள் எத்தனை? ஆன்சர் மொத்தம் 9 அருவிகள். அடுத்து கொஸ்டின் 69. குற்றாலத்தில் புகழ்பெற்ற அருவிகள் எவை எவை? ஆன்சர் பேரருவி, ஐந்தருவி, புலியருவி. அடுத்த கொஸ்டின் 70. தேனி மாவட்டத்தில் உள்ள அருவி எது? ஆன்சர் சுருளி அருவி. கொஸ்டின் 71. தொடர்ச்சியாக உள்ள பாறைகளில் மேல் விழும் அருவி எது? ஆன்சர் சுருளி அருவி. அடுத்த கொஸ்டின் 72. வட்டப்பாறை அருவி எங்குள்ளது? ஆன்சர் கன்னியாகுமரியில் உள்ளது. அடுத்த கொஸ்டின் 73. காடுகளால் சூழப்பட்ட அருவி எது? ஆன்சர் வட்டப்பாறை அருவி. அடுத்த கொஸ்டின் 74. எந்த அருவியில் மக்கள் இயற்கை குளியல் மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர்? ஆன்சர் வட்டப்பாறை அருவியில். அடுத்த கொஸ்டின் 75. தர்மபுரி மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் மீது உள்ள அருவி எது? ஆன்சர் ஒகேனக்கல் அருவி. அடுத்த கொஸ்டின் 76. ஒகேனக்கல் அருவி எதற்கு பெயர் பெற்றது? ஆன்சர் படகு சவாரி மற்றும் குளிக்கும் இடம். அடுத்த கொஸ்டின் 77. ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகளை கவரும் அருவி எது? ஆன்சர் ஒகேனக்கல் அருவி. அடுத்த கொஸ்டின் 78. தமிழ்நாட்டில் மிகவும் புகழ்பெற்ற செங்குத்தான மலை எங்குள்ளது? ஆன்சர் திருச்சி மலைக்கோட்டை. அடுத்த கொஸ்டின் 79. தமிழ்நாட்டின் காலநிலை எந்த வகையான காலநிலை ஆகும்? ஆன்சர் வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலை. அடுத்த கொஸ்டின் 80. கோடை காலத்திற்கும் குளிர்காலத்திற்கும் மிகவும் குறைந்த அளவு வேறுபாடு தோன்ற காரணம் என்ன? ஆன்சர் வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலை. அடுத்த கொஸ்டின் 81. தமிழ்நாட்டின் மழைப்பொழிவு எதை சார்ந்துள்ளது? ஆன்சர் பருவமழை. அடுத்த கொஸ்டின் 82. தமிழகத்தில் கோடைக்கால வெப்பநிலை எத்தனை டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும்? ஆன்சர் 40 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். அடுத்த கொஸ்டின் 83. தமிழ்நாட்டின் பருவ காலங்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகைப்படும். கொஸ்டின் 84. திருத்தணியில் பதிவான மிக அதிக அளவு வெப்பநிலை என்ன? எந்த ஆண்டு? ஆன்சர் 2003 மே மாதம் 29ஆம் தேதி பதிவானது. அளவு 48.6 டிகிரி செல்சியஸ்.
அடுத்த கொஸ்டின் 85. தமிழ்நாட்டின் பருவ காலங்கள் எவை எவை? ஆன்சர் 1 குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை. 2 கோடைக்காலம் மார்ச் முதல் மே வரை. 3 தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. அடுத்து 4 வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. அடுத்த கொஸ்டின் 86. சூரிய ஒளி நிலத்தில் படாமல் மரங்களின் உச்சிகளில் இலைகள் பின்னி பிணைந்து இருப்பதற்கு பெயர் என்ன? ஆன்சர் விதானம். அடுத்த கொஸ்டின் 87. மிகவும் அடர்த்தியான காடுகள் எங்குள்ளன? ஆன்சர் நீலகிரி, கோயமுத்தூர், திருநெல்வேலி, தென்காசி மற்றும் ஈரோடு. அடுத்த கொஸ்டின் 88. மிதமான அடர்த்தி கொண்ட காடுகள் எங்குள்ளன? ஆன்சர் நீலகிரி, கோயமுத்தூர், ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி. அடுத்த கொஸ்டின் 89. சேலம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் தருமபுரி போன்ற இடங்களில் எவ்வகை காடுகள் உள்ளன? ஆன்சர் திறந்தவெளி காடு. அடுத்த கொஸ்டின் 90. காடுகளில் உள்ள மரங்கள் இலைகள் எப்போதும் பசுமையாகவே இருக்கும் காடு எது? ஆன்சர் பசுமை மாறா காடுகள் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். அடுத்த கொஸ்டின் 91. தமிழ்நாட்டில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி மற்றும் கோயமுத்தூர் மாவட்டங்களில் உள்ள காடுகளின் பெயர் என்ன? ஆன்சர் பசுமை மாறா காடுகள். அடுத்த கொஸ்டின் 92. இலைகள் வறட்சி காலத்தில் உதிர்ந்துவிடும் இவை என்ன வகை காடுகள்? ஆன்சர் இலையுதிர் காடுகள். அடுத்த கொஸ்டின் 93. பசுமை மாறா காடுகளின் அருகில் உள்ள காடுகள் எவை? ஆன்சர் இலையுதிர் காடுகள். அடுத்த கொஸ்டின் 94. மலைகளின் கீழ் பகுதியில் உள்ள காடுகள் எவை? ஆன்சர் இலையுதிர் காடுகள். அடுத்த கொஸ்டின் 95. சதுப்பு நில காடுகளின் வேறு பெயர்கள் என்னென்ன? ஆன்சர் அலையாத்தி காடுகள் மற்றும் மாங்குரோவ் காடுகள். அடுத்த கொஸ்டின் 96. ஆண்டு முழுவதும் ஈரப்பதத்துடன் கூடிய நிலம் எது? ஆன்சர் சதுப்பு நிலம். அடுத்த கொஸ்டின் 97. சதுப்பு என்ற வார்த்தையின் பொருள் என்ன? ஆன்சர் எளிதாக நீர்வடியும் தாழ்வான நிலப்பகுதி. அடுத்த கொஸ்டின் 98. அலையாத்தி காடு அல்லது சதுப்பு நில காடுகள் எங்கு காணப்படுகின்றன? ஆன்சர் கடற்கரை பகுதிகள் மற்றும் ஆற்றுப்படுகைகள் பகுதிகளில் காணப்படும். அடுத்த கொஸ்டின் 99. அலையாத்தி காடுகள் தமிழ்நாட்டில் எங்கு உள்ளன? ஆன்சர் சிதம்பரத்திற்கு அருகில் பிச்சாவரம் என்ற இடத்தில் உள்ளது. அடுத்த கொஸ்டின் 100. சொற்களஞ்சியம். 1 மலைத்தொடர் தொடர்ச்சியான மலை, வறட்சி குறைந்த மழைப்பொழிவை கொண்ட நிலை, வானிலை வளிமண்டலத்தில் அன்றாட நிலை, காலநிலை ஓர் இடத்தின் நீண்ட கால சராசரி வானிலை. அடுத்த கொஸ்டின் 101. அதிக மழைப்பொழிவுள்ள இடங்களில் காணப்படும் காடுகள் எவை? ஆன்சர் சதுப்பு நில காடுகள். அடுத்த கொஸ்டின் 102. தாவர இனங்களும் விலங்கினங்களும் அதிக அளவில் எங்கு காணப்படுகின்றன? ஆன்சர் தமிழ்நாட்டில் காணப்படுகின்றன. அடுத்த கொஸ்டின் 103. தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு பாடத்தின் மூலம் மாணவர்கள் பெறும் கற்றல் நோக்கங்கள் யாவை? ஆன்சர் 1 தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பை பற்றி புரிந்து கொள்ளுதல். 2 மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் மற்றும் கடற்கரை பகுதிகளை கண்டறிதல். 3 மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் மற்றும் கடற்கரை பகுதி அமைப்புகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். 4 தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் வகைகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். அடுத்த கொஸ்டின் 104. ஆற்று சமவெளிகள் என்றால் என்ன? ஆன்சர் ஆற்றின் அருகில் காணப்படும் தண்ணீர் பெருக்கால் வளமான மண் சேர்ந்து உருவாகும் சமமான நிலப்பகுதியை ஆற்று சமவெளி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் 105. கடற்கரை சமவெளிகள் என்றால் என்ன? ஆன்சர் கடலுக்கு அருகில் அமைந்துள்ள சமமாக பரந்த நிலப்பகுதியை கடற்கரை சமவெளி என்று கூறுகிறோம். இவை பொதுவாக கடல் சார்ந்த மணல், மண் சேர்ந்து உருவாகும் பகுதிகள் ஆகும்.
அடுத்த கொஸ்டின் 106. தமிழ்நாட்டின் உள்ள 14 கடற்கரை மாவட்டங்கள் எவை எவை? ஆன்சர் 1 திருவள்ளூர், 2 சென்னை, 3 செங்கல்பட்டு, 4 விழுப்புரம், 5 கடலூர், 6 மயிலாடுதுறை, 7 தஞ்சாவூர், 8 திருவாரூர், 9 நாகப்பட்டினம், 10 புதுக்கோட்டை, 11 ராமநாதபுரம், 12 தூத்துக்குடி, 13 திருநெல்வேலி, 14 கன்னியாகுமரி. அடுத்த கொஸ்டின் 107. தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகள் எவை எவை? ஆன்சர் 1 பாலாறு, 2 செய்யாறு, 3 தென்பெண்ணை, 4 பவானி, 5 நொய்யல், 6 காவிரி, 7 கொள்ளிடம், 8 வெள்ளாறு, 9 வைகை, 10 தாமிரபரணி. அடுத்த கொஸ்டின் 108. தமிழ்நாடு அதன் இட அமைவினை அடிப்படையாக கொண்டு எத்தகைய வானிலையை கொண்டிருக்கிறது? ஆன்சர் ஆண்டு முழுவதும் மிதமான குளிருடன் வெப்பம் மற்றும் ஈரப்பதமான வானிலையை கொண்டிருக்கிறது. அடுத்த கொஸ்டின் 109. IMD என்பதன் விரிவாக்கம் என்ன? ஆன்சர் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம். அடுத்த கொஸ்டின் 110. தமிழகத்தின் காடுகள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் 3 வகைகள். அவை 1 மிகவும் அடர்த்தியான காடுகள், 2 மிதமான அடர்த்தி கொண்ட காடுகள், 3 திறந்தவெளி காடுகள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இன்னும் பல பாடங்களை பெற்றுக்கொள்ள கீழே தவறாமல் பாருங்கள். 4th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட் EVS மற்றும் கற்கும் குழந்தை பாடங்களுக்கு தனித்தனியாக பிளேலிஸ்ட் மற்றும் பாட லிங்குகள் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் பின் செய்யப்பட்டுள்ளது. தயவுசெய்து பெற்றுக்கொள்ளவும். நன்றி. தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.